நாம ஒரு முக்கியமான, சொல்லப்போனா ஒரு பெரிய விவாதத்துக்குள்ள ஆழமா இறங்க போறோம். உங்ககிட்டே தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த கட்டுரை தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் இருக்கிற உறவை பத்தி ரெண்டு முக்கியமான ஆளுமைகளோட பார்வைகளை மோதுது. ஒரு பக்கம் அண்ணல் அம்பேத்கர், இன்னொரு பக்கம் ஈவே ராமசாமி. ஆமா, இந்த கட்டுரையோட மையமே ஒரு கேள்விதான். ஒரு தலைவரை பின்பற்றுவதுன்னா என்ன? அவர் சொல்றத அப்படியே ஏத்துக்கிறதுக்கா, இல்ல அவர் நம்ம சிந்தனைய தூண்டி விட்டார்னு நன்றி சொல்றதோட நிறுத்திக்கிறதுக்கா? இதுல அம்பேத்கர் என்ன சொன்னார், ஈவரா என்ன சொன்னார்னு கட்டுரை அலசுது. ரொம்ப சரி. அப்போ சுயமரியாதை, பகுத்தறிவு, விசுவாசம், இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இந்த ரெண்டு பேர் கொடுத்த அர்த்தங்கள் என்ன? வாங்க, இத ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். கட்டுரையில முதல்ல அம்பேத்கரின் பார்வைதான் வருது. ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தலைவர் மேல அன்பு இருக்கலாம், ஆனா அவர் சொல்றதெல்லாம் கண்ணை மூடிட்டு கேட்டா அது பெரிய ஆபத்துல முடியும்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். கரெக்ட். இன்னும் ஆழமா சொல்லணும்னா, அந்த அன்பு அது பக்தியா மாறி கடைசியில அடிமைத்தனமா ஆயிடக்கூடாதுங்கிறதுல அம்பேத்கர் ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. தன் சுயமரியாதையை இழந்து தலைவரை வழிபடுவது தன்னைத்தானே கேவலப்படுத்திக்கிறதுக்கு சமம்னு அவர் சொன்னதா இந்த கட்டுரை சொல்லுது. ஓ, அதாவது உங்க சுய சிந்தனையும் சுதந்திரமா செயல்படுற உரிமையும் ஒரு தலைவருக்காக அடமானம் வைக்காதீங்கன்னு ரொம்ப நேரடியா சொல்றாரு. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரு பெரிய இயக்கத்தை நடத்தும்போது தொண்டர்கள் எல்லாரும் தன்னிச்சையா செயல்பட்டா அந்த இயக்கம் கட்டுக்கோப்பா இருக்குமா? ஒரு அமைப்புக்கு ஒழுங்குமுறை வேண்டாமா? இந்த நடைமுறை சிக்கலா அம்பேத்கர் எங்கேயாவது பேசி இருக்கிறாரா? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த கட்டுரையில வர்ற ஒரு மேற்கோள் இந்த கேள்விக்கு நேரடியான பதிலாவே இருக்கு. இரானடே காந்தி ஜின்னா பத்தின ஒரு சொற்பொழிவுல அம்பேத்கர் பேசுறார். ஒரு தலைவனை பார்த்து தொண்டன் என்ன சொல்லணும்னா, எங்குள்ள தூங்கிட்டு இருந்த உணர்ச்சியை தட்டி எழுப்பி அறிவுக்கு தீ வச்சு என்னை எழுச்சியோட செயல்பட வச்சீங்க, அதுக்கு என் நன்றியை ஏத்துக்கோங்கன்னு சொல்லணும்னு சொல்றார். ஓ, அப்ப தலைவனோட வேலை தொண்டனுக்கு வழிகாட்டுறது மட்டும்தானா? அவன் என்ன செய்யணும்னு உத்தரவு போடுறது இல்லையா? அதுதான் விஷயமே. அந்த மேற்கோள் இன்னும் முடியல. அவர் தொடர்ந்து சொல்றார், இந்த நன்றிய தாண்டி வேற எதையும் எதிர்பார்க்கறதுக்கு தலைவனுக்கு உரிமை இல்ல. இந்த நன்றிய காட்டுறத தாண்டி தொண்டனும் தலைவனுக்கு வேற எதுக்கும் கடமைப்பட்டவன் இல்ல. ஆஹா, இது எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. உறவுங்கிறது பரஸ்பர மரியாதையையும் அறிவார்ந்த தூண்டுதலையும் அடிப்படையா கொண்டதுதானே தவிர கட்டுப்பாடு அடிப்பணிதல் கிடையாதுன்னு ஒரு லக்ஷ்மண ரேகை வரையறார். அபு, அம்பேத்கரின் பார்வையில் ஒரு சிறந்த தலைவர் என்பவர் தனக்கு பின்னாடி வர்றவங்கள புத்திசாலிகளா சுதந்திர சிந்தனையாளர்களா மாத்தணும். அவங்க அறிவை முடக்கக்கூடாது. சரியா, 100க்கு 100 ஒரு தலைவர் தன் தொண்டர்களோட ஆற்றலை மெருகேற்றி அவங்கள எழுச்சியோட செயல்பட வைக்கணுமே தவிர அவங்கள வெறும் செயல்படுத்தும் கருவிகளா பார்க்க கூடாது. இதுதான் அம்பேத்கர் முன்வைக்கிற ஜனநாயக பண்பு. ஒருத்தர் நீங்க சொல்றதை ஏத்துக்கலன்னா அவர் உங்களுக்கு எதிரி கிடையாது. எதிரின்னு அர்த்தம் இல்ல. ஆமா, அவருக்கு வேறொரு கருத்து இருக்குன்னு மட்டும்தான் அர்த்தம். இந்த சுதந்திரம் தான் ரொம்ப முக்கியம். நாம இதுவரைக்கும் பார்த்த அம்பேத்கரின் பார்வை தொண்டனுக்கு முழு சுதந்திரத்தையும் சுயமரியாதையும் கொடுப்பதாக இருக்கு. ஆனா இந்த கட்டுரையின் அடுத்த பகுதிக்கு செல்லும்போது நாம முற்றிலும் வேறுபட்ட ஒரு உலகத்திற்குள் நுழைகிறோம். ஈவே ராமசாமியின் பார்வை கட்டுரைப்படி இதுக்கு நேர் எதிராக இருக்கு. ஆமா, கட்டுரை ஆசிரியர் ஈவேராவின் உலகத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி தமிழர்களை பத்தி அவர் என்ன சொன்னாருன்னு ஒரு மேற்கோளோட ஆரம்பிக்கிறாரு. இது ஒரு விதமான மனநிலைய நமக்கு அறிமுகப்படுத்துது. 1922ல விடுதலை எழுதல்ல நன்றி விசுவாசம் காட்டுறதும் நயவஞ்சகம் செய்யாம இருக்கிறதும் தமிழனுக்கு நஞ்சு மாதிரி, இது பெரும்பாலும் உண்மையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு ஈவேரா கேட்டதா கட்டுரை சொல்லுது. அப்படியா? இத தமிழர்கள் மேல வன்மம் நிறைஞ்ச ஒரு கருத்தா கட்டுரை ஆசிரியர் பாக்குறாரு. ஒரு நிமிஷம், இது ஒரு புறம் இருக்கட்டும். தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணும்னு ஈவேரா சொன்னதா கட்டுரை சொல்ற விஷயம் தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நான் சொல்றத கண்ணை மூடிட்டு பின்பற்றுங்கன்றதுதான் அவரோட நிலைப்பாடா இருந்ததா இந்த கட்டுரை வாதிடுது. ஆமா, அதுக்கு ஆதாரமா ஒரு நீண்ட மேற்கோள கட்டுரை முன்வைக்குது. அது அப்படியே படிக்கிறத விட அதோட சாராம்சத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சுருக்கமா சொன்னா, கழகத்துல சேர்றதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளோ வேணாலும் யோசிக்கலாம், கேள்வி கேட்கலாம், விவாதிக்கலாம், உங்க பகுத்தறிவை முழுசா பயன்படுத்தலாம். சரி, அது நியாயம் தானே, அதுல என்ன தப்பு? ஆனா ஒரு முறை கழகத்துல சேர்ந்துட்டீங்கன்னா நிலைமை தலைகீழா மாறிடுது. கழகத்தில் இணைந்த பிறகு உங்க பகுத்தறிவையும் மனசாட்சியையும் மூட்டை கட்டி ஓரமா வச்சுட்டு கழக கோட்பாடுகளை கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அதோட சாராம்சம். என்னது? இது ஒரு நிபந்தனைக்குட்பட்ட சுதந்திரம் மாதிரி.
ஒரு ஃப்ரீ ட்ரையல் ஆஃப் ரேஷனலிசம். நீங்க சந்தா கட்டினதுக்கு அப்புறம் அந்த வசதியை பயன்படுத்த முடியாது. என்ன சொல்றீங்க? கழகத்தில் சேர்ந்த பிறகு பகுத்தறிவை ஒதுக்கி வைக்க வேண்டும்னு அவரே சொன்னதாக கட்டுரை சொல்கிறதா? இது அவருடைய பகுத்தறிவு என்ற அடிப்படை கொள்கைக்கு முரணாக இல்லையா? இந்த கேள்வியைத்தான் கட்டுரையும் எழுப்புது. இது அம்பேத்கரின் சுய அறிவுடன் சுதந்திரமாக செயல்படும் உரிமை என்ற கருத்துக்கு நேர்மாறா இருக்கு. ஒன்னு சிந்தனைக்கு விளங்கிடாதேன்னு சொல்லுது, இன்னொன்னு அமைப்புக்குள்ள வந்த பிறகு சிந்திப்பதை நிறுத்துன்னு சொல்லுது. இது ரெண்டுக்கும் நடுவுல சமரசமே பண்ண முடியாது. கட்டுரை இன்னும் ஆழமா போய் தன் தொண்டர்களை பத்தி ஈவேரா என்ன நினைச்சார்னு விளக்குது. 1948ல அவர் சொன்னதா ஒரு மேற்கோள் வருது. என்னை பின்பற்றி வர்றவங்க புத்திசாலிகளா இருக்கணும்னு எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆமா, ஏன் இலட்சியத்தை நிறைவேற்றி கொடுக்கிற ஆட்கள் தான் எனக்கு தேவையே தவிர அவங்க புத்திசாலிகளா முட்டாள்களாங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த உதாரணங்கள் கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் இருக்குது. ஏன்னா ஒரு சமூக சீர்திருத்தவாதி கேள்வி கேட்காத கீழ்ப்படுதல ஒரு இராணுவ கட்டுக்கோப்புடன் ஒப்பிடுவது என்பது ஆழமான ஒரு முரண்பாடு. இந்த கருத்தை விளக்க அவர் பயன்படுத்தின உதாரணங்களை கட்டுரை சொல்லும்போதுதான் இந்த வாதம் இன்னும் வலுவாகுது. என்ன உதாரணங்கள்? ஒரு போலீஸ் அதிகாரி தன் கீழே இருக்கிற போலீஸ்காரரை சுடுன்னா சுடணும். ஒரு கசாப்பு கடை முதலாளி தன் வேலைக்காரன்கிட்ட ஆட்டை வெட்டுன்னா வெட்டணும்னு அவர் சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது. ஆனா இந்த உதாரணங்கள்ல இருக்கிற தர்க்க பிழையையும் கட்டுரை சுட்டி காட்டுது. இது ஒரு நல்ல பகுத்தறிவு வாதமா இருக்கு. ஒரு போலீஸ்காரர் சட்டவிரோதமா ஒருத்தரை சுட்டா அந்த அதிகாரி மேல மட்டும் இல்ல, சுட்ட போலீஸ்கார மேலயும் நடவடிக்கை எடுப்பாங்க. உண்மைதான். அதே மாதிரி கெட்டுப்போன இறைச்சியை வெட்டச் சொன்னா வெட்டின வேலைக்காரனும் பொறுப்பாகணும். அப்போ அதிகாரி சொன்னாருங்கிறதோ முதலாளி சொன்னாருங்கிறதோ சட்டத்துக்கு முன்னாடி நிக்காது. ரொம்ப சரி. ஆனா இங்கதான் பெரிய குழப்பமே வருது. பரவலா நமக்கு தெரிஞ்ச ஈவேராவின் இன்னொரு புகழ்பெற்ற மேற்கோள் இருக்கே, ஆமா, யார் சொல்லிருந்தாலும், ஏன் நானே சொல்லிருந்தாலும் உன் அறிவுக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதேன்னு சொல்லிருக்காரு. அப்போ எதுதான் அவரோட உண்மையான நிலைப்பாடு? இந்த கட்டுரை இந்த முரண்பாட்டை எப்படி கையாளுது? அதுதான் இந்த கட்டுரையின் மையப்புள்ளி. கட்டுரை ஆசிரியர் என்ன சொல்றார்னா, ஈவேரா 2 விதமா பேசியிருக்கார். ஓ, ஒன்னு பொதுவெளியில தன் தொண்டர்கள் இல்லாதவங்க கிட்ட பேசும்போது, இன்னொன்னு தன் இயக்கத்துக்குள்ள தன் தொண்டர்கள் கிட்ட பேசும்போது. முதல் வகை பேச்சு எல்லோரையும் கவரக்கூடியதா இருக்கு. ஆனா 2வது வகை தான் உண்மையான நிலைப்பாட்டை காட்டுதுன்னு கட்டுரை வாதிடுது. அப்படியா? அம்பேத்கர் கிட்ட இந்த இரட்டை நிலைப்பாடு இல்லைன்னு அழுத்தமா சொல்லுது. அப்போ இந்த 2 தலைவர்களுக்கும் இடையிலான இந்த அடிப்படை வேறுபாட்டுக்கு என்ன காரணம்னு கட்டுரை விளக்குதா? ஆமா, கட்டுரை முன்வைக்கிற இறுதி வாதம் ரொம்ப ஆழமானது. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்ததால அவரோட குரல் சமத்துவத்தின் குரலா ஒலிச்சது. யாருக்கும் நான் அடிமையில்லை, யாரும் எனக்கு அடிமையில்லைங்கிற கொள்கையில அவர் உறுதியா இருந்தார். அதனால தன் மக்கள் சுய சிந்தனையோட சுய மரியாதையோட நிமிர்ந்து நிக்கணும்னு அவர் விரும்பினார். சரி, அது புரியுது. ஈவேரா விஷயத்துல கட்டுரை என்ன காரணம் சொல்லுது? ஈவேரா பார்ப்பனர் அல்லாத உயர்சாதி இந்துக்களின் தலைவரா இருந்ததால இயல்பாகவே அவரிடம் ஒருவித ஆண்டைத்தனம் இருந்ததா இந்த கட்டுரை வாதிடுது. ஒரு நிமிஷம். இந்த ஆண்டைத்தனம்ங்கிற வார்த்தைய கட்டுரை ஆசிரியர் கவனமாக பயன்படுத்துறார் போல. இது கொஞ்சம் விளக்க முடியுமா? இது வெறும் தலைமை பண்பை குறிக்கிற வார்த்தை இல்லையா? இல்லவே இல்ல. இது ஒரு சமூக அதிகார படிநிலையை குறிக்குது. நான் எஜமானன், நீ ஏன் ஊழியன், நான் சொல்றதுதான் உன் கடமை, நீ கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மனநிலை தான் நன்றியோடு இரு, விசுவாசத்தோடு இரு, நான் சொல்றத கண்ண மூடிக்கொண்டு கேட்டுக்கிட்டுருன்னு சொல்ல வைக்குதுன்னு கட்டுரை வாதிடுது. இறுதியா கும்பிடுறேன் சாமின்னு சொல்ற அடிமைத்தனம் ஒழிஞ்சிருக்கலாம், ஆனா அது ஆமாஞ்சாமி போடுற அடிமைத்தனமா உருமாறிடுச்சுன்னு ஒரு கூர்மையான விமர்சனத்தோட கட்டுரை முடியுது. அப்போ இந்த 2 பார்வைகளையும் ஒரு உருவகமா பார்த்தா அம்பேத்கர் ஒரு வழிகாட்டிய போல இருக்க நினைக்கிறார். அதாவது ஒரு கைடு. அவர் வழியை காட்டிட்டு பயணத்தை நம்ம கிட்ட விட்டுடுறார். ஆனா இந்த கட்டுரையின்படி ஈவேரா ஒரு ஓட்டுநரை, ஒரு டிரைவரை போல இருக்க விரும்புகிறார். அவரே வண்டியை ஓட்டுவார், நாம அமைதியா பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்தா போதும். மிக சரியான உருவகம். ஆக இந்த கட்டுரை நமக்கு காட்டுவது 2 தலைவர்களை பற்றியது மட்டுமல்ல, இது 2 விதமான சமூக கட்டமைப்புகளை பற்றியது. ஒன்று, சுய சிந்தனை உள்ள குடிமக்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. மற்றொன்று, ஒரு சித்தாந்தத்திற்கு விசுவாசமான தொண்டர்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. ஆமா, இந்த 2க்கும் உள்ள வேறுபாடுதான் ஒரு ஜனநாயக சமூகத்தின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கிறது. இது பல கேள்விகளை எழுப்புது இல்லையா? ஒரு சித்தாந்தத்தையோ அல்லது ஒரு தலைவரையோ பின்பற்றுவதில்
தனி மனிதனின் பகுத்தறிவுக்கும் விசுவாசத்திற்கும் இடையேயான சரியான சமநிலை எதுவாக இருக்க முடியும்? ஆமா. ஒரு இயக்கத்தின் கட்டுக்கோப்புக்காக தனிநபரின் சிந்தனை சுதந்திரத்தை எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்கலாம், இல்ல விட்டுக் கொடுக்கவே கூடாதா? இந்த கட்டுரை முன்வைக்கிற வாதங்களின் வெளிச்சத்துல இன்றைய அரசியல் மற்றும் சமூக இயக்கங்கள்ல தலைவர் தொண்டர் உறவு எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். நாம ஆதரிக்கிற அரசியல் தலைவர்களோ சினிமா நட்சத்திரங்களோ ஆன்மீக குருக்களோ சொல்றது அப்படியே சரியென்று எடுத்துக்கொள்ளும் மனப்பான்மை சமூக வலைதளங்கள்ல அதிகமாகவே பார்க்கிறோம். உண்மைதான். அங்கெல்லாம் அம்பேத்கரின் பார்வை இருக்கா இல்ல ஈவேராவின் பார்வை இருக்கான்னு நீங்க தான் முடிவு செய்யணும். இந்த உரையாடல் உங்களுக்கு